ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தை நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை, உன் களஞ்சியங்கள் நிரம்பும். அல்லேலூயா. பூரணமாய் நிரம்புமா. எப்பொழுது? வேதம் சொல்லுது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எப்போ? ஆண்டவருக்கு முன்னால் நின்று ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவர் கரத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு. நல்லா இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவர்கள் உதவி செய்ய ஒருவர் இருக்க மாட்டார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, எனக்கும் உங்களுக்கும் பரலோகம் உதவி செய்யும். பரிசுத்த இரட்சகர் உதவி செய்வார். தேவதூதர்களை அனுப்புவார். நம்முடைய கையின் பியாசங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது 3 காரியங்கள் உண்டு. முதலாவது ஒரு காரியம், நமக்கு கொடுத்த நாட்களிலே நேரத்தை ஆண்டவருக்கு முதலாவது கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன முதல்ல ஆண்டவர் கரத்தில் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? முதலாவது. அடுத்தது என் நேரத்தை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அது தசமமாகவும் எடுத்து பார்த்தோம்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம். நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவருக்கு முன்னதாக? சபைக்கு போகும்போது, திருச்சபைக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது இப்படி ஆலயத்தில் பைபிளை தூக்கிட்டு வந்து வைக்கிறதா, மறுபடியும் எடுத்து கொண்டு வர்றோமா, இல்லை தினமும் தேவனை நேசித்து வேதத்தை வாசிக்கின்றோமா? உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். வேதத்தை நேசிக்கிறோம் மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சமாதானம் இருந்தாலே ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சமாதானக்காரர் நம்ம கூட இருப்பார். சமாதானத்தை கொடுக்கிற இயேசு மாத்திரமே. உலகம் கொடுக்க முடியாத ஒரு விலையேறப்பட்ட சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார் அல்லவா? அந்த தெய்வம் கூட இருக்கிறார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற போது பூரணமாக நிரம்பும். மற்றவங்க பார்க்குற அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்ன, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உபவாசம் எடுக்கிறோம். உபவாச நாட்களிலே எனக்கு ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் தெரியும். அருமையான ஒரு நல்ல தெய்வ மனிதன். அவர் விதமாக சொல்வார், பிரதர், நான் வாரத்தில் 3 days உபவாசம் எடுப்பேன். அந்த 3 நாட்களும் காலை உணவுக்குள்ளதை தனியாக எடுத்து வச்சுருவோம். எங்கள் குடும்பத்துக்குள்ளதை எடுத்து வச்சுருவோம். மாதத்தில் அந்த கடைசி நாட்களிலே எவ்வளோ வருகிறதோ அதை சில குடும்பங்களுக்கு கொடுத்து உதவி செய்வோம். எத்தனை சிலாக்கியம் பாருங்கள். அவர் விதமாக சொன்னார். அந்த நாட்களில் நான் மிகவும் கண்ணீரோடு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தேன். இன்றைக்கு நேர்த்தியாய் நிறைவாய் ஊழியம் செய்கிறேன். நிறைவாய் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன, எனக்கு உண்டான கர்த்தர் கொடுத்தது வந்து கர்த்தருக்கென்று அவர் கொடுத்தார். உழைப்பை அவர்தான் கொடுத்தார். பலத்தை அவர்தான் கொடுத்தார். அதனால்தான் உழைக்கின்றோம். அந்த உழைப்பின் மிகுதியை, உழைப்பின் ஆசீர்வாதத்தை ஜெபித்து கர்த்தருக்கென்று கொடுத்து பாருங்கள். நேரத்தை கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? எனக்கு கர்த்தர் கொடுத்ததிலிருந்து கொடுக்குறோம். வேதம் சொல்லுகிறது மலாக்கியாவின் புத்தகத்தில், வானத்து பலக்கணைகள் திறந்து ஆசீர்வதிப்பாரா. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவருக்கு கொடுக்கறது கொடுக்கல. ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்கல. என்னையோ கொடுக்கல. ரட்சிப்பை தந்த ஆண்டவருக்கு, விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தின தேவனுக்கு நீ என்ன முதல்ல கொடுக்கணும். பாழான உலகத்தில், பாவ உலகத்தில் உளையான சேற்றிருந்து என்னை தூக்கினாரே. நான் சில வேளையில் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் பேசுவேன், ஒருவேளை கர்த்தர் மாத்திரம் என்னை தூக்கி இருக்காவிட்டால், அந்த உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் தூக்கி என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்காதிருந்தால் என் வாழ்க்கை என்றைக்கோ அழிந்திருக்கும். தூக்கி எடுக்கிற மாத்திரமல்ல, அவர் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி நம்மை ஆசீர்வதித்து அவர் நிரம்ப பண்ணுகிற தேவன். ஆண்டுடைய பிள்ளைகள் அவருடைய களஞ்சியங்கள் மாத்திரமல்ல, கையின் பியாசங்கள் மாத்திரமல்ல, மாப்பிசிற தொட்டியும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படி என்று சொன்னால் அளவில்லாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதுவரை இருந்த பற்றாக்குறை எல்லாம் நீங்கி நீங்கள் மற்றவர்கள் கொடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் நின்று உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளில் கையின் பியாசங்களை ஆசீர்வதிப்பீராக. கையின் பியாசங்கள் வீணாக மருத்துவத்திற்கோ மாற்று காரியங்களுக்கோ கடந்து போகாதபடி அப்பா வெளியடித்து பாதுகாத்து தகப்பனே, அவர் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப கிருபை தாரும்.
அவள் குடும்பமாய் செழிக்க கிருபைதார். அவள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணும். ஆசீர்வதி. இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.